வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சுவையான அச்சு முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சூப்பர் டேஸ்டான இந்த ரோஸ் குக்கீஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. இப்போ 1 கப் அளவு மைதா எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவு அரிசி மாவு, ரைஸ் ஃப்ளோர், அதை போட்டுக்கலாம். இப்போது பொடித்த சர்க்கரை, பவுடர் சுகர் ஒரு 1/4 கப் அதையும் அது கூட போட்டுட்டு, நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு அது இருந்தால் போட்டுக்கலாங்க. போட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவு ரிஃபைண்ட் ஆயில் அதை ஊற்றிடலாம். ஏலக்காய் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுட்டு, இப்போ நம்ம இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா கலந்துக்கலாங்க. இப்போது 1 to 1.25 டம்ளர் அளவு பால் எடுத்துகிட்டு, காய்ச்சின பால் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கலவையில் ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் கரைச்சிட வேண்டாங்க, கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். நல்லா இது போல் கரைச்சிக்கலாங்க. கரண்டியில் இப்படி எடுத்து பார்த்தா நல்லா திக்காக இருக்கணும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இப்போ இது ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே மூடி வச்சிடலாங்க, நல்லா ஊறட்டும். இப்போ இந்த அச்சு முறுக்கு செய்யறதுக்கு நம்ம கடையில் வைக்கிற அச்சு வாங்கிட்டு நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு, நம்ம அதில் கொதிக்கிற எண்ணெயில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அப்படி மூழ்கிற அளவு வச்சிடலாங்க. இது நான்ஸ்டிக் தான், இரும்புலேயும் விற்கிது. நான் நான்ஸ்டிக் நல்லா வரும்னு சொல்லி நான்ஸ்டிக் தான் வாங்கியிருந்தேன். இது நல்லா 2 நிமிஷம் போல் நல்லா அடுப்பில் அந்த எண்ணெயிலே மூழ்கிற அளவு வச்சிடலாம். இப்போ இந்த மாவு நல்லா ஊறிடுச்சுங்க. நம்ம ஒவ்வொரு தடவையும் இது போல் கொதிக்கிற எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே விட்டுட்டு வடிய விட்டுட்டு எடுத்துடணுங்க. இப்போ இந்த எண்ணெயில் நல்லா இந்த கரண்டி காஞ்ச பிறகு எண்ணெயை வடிய விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவில் டைரெக்டாக அப்படியே முக்கிடலாங்க. நல்லா 3/4 அளவு மூழ்கிற மாதிரி, ஃபுல்லும் இல்லாமல் ஒரு 3/4 அளவு மூழ்கிற அளவு வச்சு எடுத்துட்டு, அப்படியே நம்ம அதை எண்ணெயில் அடியில் படாமல் மேலே அப்படியே வச்சு விட்டுடலாம். நல்லா அது வெந்ததும் லைட்டாக அப்படி தட்டினா அப்படியே தனியாக அதுவே வந்துடுங்க. இது நான்ஸ்டிக்ன்றதால ஈஸியாக அப்படியே வெளியில் வந்துடும். இப்போ இது நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா வெந்து செவந்த பிறகு எண்ணெயை வடிய விட்டுட்டு எடுத்து வச்சிடலாங்க. நல்லா டேஸ்டான அச்சு முறுக்கு ரோஸ் குக்கீஸ் தயாராகிடுச்சு. இது போல் நம்ம ஒவ்வொரு அச்சு முறுக்காக சுட்டுடலாங்க. பெரிய கடாயாக இருந்தால் நம்ம 2-3 இது போல் போட்டு நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் லைட் ப்ரௌன் கலரில் வரும்போது எண்ணெயை வடிய விட்டுட்டு எடுத்து வச்சிடலாங்க. நம்ம திரும்பவும் அந்த முறுக்கை வச்ச கொதிக்கிற எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே வச்சுட்டு வெயிட் பண்ணணுங்க. அப்போ தான் நல்லா வரும். நல்லா கொதித்த பிறகு திரும்பவும் மாவில் முக்கிட்டு ஒரு 3/4 அளவு எடுத்துட்டு திரும்பவும் எண்ணெயில் வச்சிடலாம். ஒவ்வொரு தடவையும் அப்புறம் நல்லா கொதிக்க வச்சுட்டு கொதிக்கிற எண்ணெயில் வச்சு எடுத்தால் தான் நல்லா வருங்க. அடி வரைக்கும்
வைக்காமல் மேலே அப்படியே பிடிச்சிட்டு இருந்தாலே அது தானாகவே வெளியில் வந்துடும். பொறுமையாக இது பண்ணணும், மேலே படாமல் கேர்ஃபுல்லாகவும் பண்ணணுங்க. நல்லா இது 2 பக்கமும் செவந்த பிறகு எடுத்து வச்சிடலாம். நல்லா டேஸ்ட்டான கடையில் வைக்கிற முறுக்கும் போலேயே நல்லா அருமையான டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இதுக்குள்ளே நம்ம எல்லா மாவையும் சுட்டு எடுத்துடலாம். நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு டேஸ்டியான அச்சு முறுக்கு இது போல் செய்து பாருங்கள். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.